எல்லாம் பண்ணி என்ன நமக்குன்னு ஒரு குழந்தை. இன்னைக்கு கூட ஸ்கூல்ல ஒரு அம்மா அவங்க பேசின அந்த வார்த்தைகள் முடியல சுந்தர். நரக வேதனையா. புதுசா பாக்குறவங்க எத்தனை குழந்தைன்னு கேட்கும் போது செத்துலாம் போல இருக்கு. குழந்தை இல்லைங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கு. ஆனா நீ அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு, பரிகாரம், கோயில் குளம் தேடுற. நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு சொல்றேன். எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு. லீகலா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டேன். உன்னோட சம்மதம் மட்டும்தான் வேணும். இதை பாரு, நாளைக்கே ஆர்ஃபனேஜுக்கு போறோம். என்ன சொல்ற? முருகே, ஸ்கூல் மிஸ்ஸா? ஆமாப்பா. வணக்கம் சார். வணக்கம்மா. போய் குழந்தைங்க இருக்கிற இடத்த சுற்றி காட்டுப்பா. பிஸ்கட் சாப்பிட்றியா? சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. உங்கள் மனைவியோட மனநிலை என்னால் புரிஞ்சிக்க முடியும். தத்தெடுக்கக்கூடிய குழந்தைய அவங்க தான் குழந்தையாக நினைக்கணும். அதான் குழந்தைக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை பிறந்த குழந்தையாக இருந்தால் உங்கள் மனைவியால் ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு குழந்தை எங்ககிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதை வீடியோ எடுக்கலாமா? எடுத்துக்கங்க. என்னாச்சு? ரிப்போர்ட் இப்போ கொடுத்துறேன்னாங்க. குட்டி, உன் அப்பாவுக்கு காட்டலாமா? வீடியோ அனுப்புறேன். எஸ், இந்தாங்க உங்க ஸ்கேன் ரிப்போர்ட். ஸ்கேன்லாம் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஓகே மேடம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லுங்க. இல்லை, என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஏன், எதுக்கு கேட்குறீங்க? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சும்மா சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். ஏங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்ல. ஒரு ஆசைக்கு தானே மேடம் கேட்குறோம். இங்க பாருங்க, இந்த தகவலை எல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. சட்டம் எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் மேடம். இந்த மாதிரி பணக்கார ஆஸ்பத்திரியில சொல்லத்தானே செய்யறாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க, சட்டப்படி தான் நடப்போம். மேடம் ஏமா, ஸ்கேன் பண்ணும்போது தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இங்க வாங்க போய் கமனரி சும்மா நோய் நோய்னுட்டு
மேடம் என்னத்துக்கு இப்போ டென்ஷன் ஆறீங்க? இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. ஹலோ, என்னங்க இது? வச்சுக்கோங்க மேடம், சும்மா வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஏய் ரமேஷ், இங்க வா. முதல்ல இந்த ஆளை வெளியில அனுப்பு. என்னத்துக்கு மேடம் விரட்டுறீங்க? பத்தலன்னா சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். குழந்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறல என்ன மேடம் தப்பு இருக்குது? என்ன பிரச்சனை பண்ணிக்கிறீங்க? கிளம்புங்க. யார் மேல கை வைக்கிறேன்? மூஞ்சி கஞ்சலாம் உடைச்சிடுவாங்க. கம்முனு. இங்க என்ன ஊர்வலத்துல இல்லாத கேட்டா எவ்வளோ டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொன்னீங்க. எல்லாத்துக்கும் காசு கொடுத்தானே பார்க்குறோம். என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிற என்ன தப்பு இருக்குது? பெருசா பேசுறோம். வெளியே போறியா இல்லையா? என்ன ஓவரா சவுண்ட் கொடுக்குறேன்? மூஞ்சி கஞ்சலாம் உடைச்சிடுவாங்க. யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க இன்னாத்துக்குங்க உனக்கு ஒண்ணு தெரியாது. கம்முனு. வெள்ளவா உனக்கு? போயா வாங்க. பணம் இருக்கிறவனுங்க கேட்டா பல்ல இழிச்சுக்கிட்டு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள இல்ல குளம் கோத்துற வரைக்கும் சொல்லுவானுங்க. நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தா இலக்காரமா இருக்கும். கார்ல வர்ற மட்டும் மனுஷன் இல்லடா, நாங்களும் மனுஷங்க தான். என்னைக்காவது என் கண்ணில் படாமலா இருக்க போற அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஏய் ஏறி இவன மாதிரி எவ்வளவு பேரை நான் பார்த்துருப்பேன். தங்கச்சிங்க சேட்டை பண்ணாம இருந்ததுங்களாமா? இவனுங்க என்னடி எனக்கு சொல்றது? எனக்கு கன்ஃபார்ம்டு ஆம்பளை புள்ள தான். எங்க அப்பனுக்கு நாங்க 5 ஆம்பளை பசங்க. ஏன் எங்க அண்ணனுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க. எனக்கு ஒரு புலிக்குட்டி பிறக்காமலா போயிடா? பொண்ணு பிறந்திருக்குங்க. எங்க வம்சத்துல தலை புள்ள எல்லாருக்கும் பையன்தான். எனக்கும் பையன்தான் பிறப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, மகாலட்சுமியா பிறந்திருக்கு. சந்தோஷம். பெண் குழந்தை பிறந்திருக்கு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலாம்ல? வேணாம் வேணாம். எங்க அப்பாவுக்கு 5 ஆம்பளை பசங்க, எங்க அண்ணனுக்கு ஆம்பளை பசங்க இருக்குது. எனக்கு மட்டும் எப்படி பிறகாம போவான்? அடுத்த வாட்டி கன்ஃபார்ம்டு ஆம்பளை புள்ள தான். அந்த ஆபரேஷன்லாம் வேணாம். இந்த தடவை பெண் குழந்தை தான். இந்த முறை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலாம் என்ன? பசங்களா, நம்ம வீட்டுக்கு ஒரு தம்பி பாப்பா வர போறான். அவனை பத்திரமா பாத்துக்கணும். பேர் கூட செலக்ட் பண்ணிட்டேன், கிருஷ்ணா. எப்படி இருக்கு? சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு ஒரு கிருஷ்ணா வர போறான். துட்டு வாங்கி போ. என்னடி என்ன பண்ணுது? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, வெறும் சூட்டு வலி தான். உன் வீட்டுக்காரன் தான் அறிவில்லாம ஆம்பளை பிள்ளை ஓணும்னு அடம் பிடிக்கிறான். உனக்காச்சும் அறிவு வேணாமா? அந்த ஆளுக்கு நான் ஜாலியா சுத்திக்கின்னு தானே வராரு. ஆனா நோவியா இருக்க உனக்கு தானே? இல்லக்கா, ஆம்பளை பிள்ளை ஒன்னாச்சும் வீட்டுல இருக்கணும்னு அது ஆசைப்படுது. அது என்னக்கா மற்ற ஆம்பளைங்க மாதிரி குடியும் கூத்தியுமாவா சுத்துது? அதுக்கு இருக்கிறதே இந்த ஒரு ஆசை மட்டும்தான். அத்தை கூட நான் வேணான்னு சொன்னேன்னா எப்படிக்கா? பொம்பளை என்ன மிஷினாடி? ஆசைப்பட்டதெல்லாம் பெத்து போட்டுக்கினே போறதுக்கு? இப்படியே போனா கடைசியில அவனுக்கு இதுவும் பொண்ணாதான் பிறக்க போகுது. அப்புறம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கின்னு அவன் லூஸா தான் சுத்த போறான் பாரு. அடி யார் லூஸ்? யார் நீ லூஸ்? என் பிள்ளைங்களை கூட்டி அந்த ஊட்டாண்ட வந்து நின்னானா? வாடி போடின்னு பேச வெள்ள வச்சுக்காத, மரியாதை பேசு. என்ன மரியாதை? எனக்கு தம்பு இருக்குது. நான் 4 பேத்துக்குவேன் 10 பேத்துக்குவேன். உன்னை கூப்பிட்டு நான் இங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு? நான் ஒன்னும் உன் வீட்டுல பூந்துக்கிறதுக்கு ஒண்ணு வரல. உன் பொண்டாட்டி கஷ்டப்படுதுதான் பாக்குறதுக்கு ஓடி அந்த நேரத்துக்கு வர்ற. கூப்பிட்டாங்களா? ஏய் கூப்பிட்டியாடிவல? ஏய் உன் கருணை எல்லாம் இங்க வந்து ஊத்தாத, உன் காவாயில ஊத்திக்கோ. நீ என்னத்துக்கிட்ட என் பொண்டாட்டிக்கு வந்து ஒழுங்கு சொல்லிட்டு இருக்கற? இவெல்லாம் ஒரு மனுஷன் புத்தி பண்ணி சொல்லிக்கனே. வாடி தண்ணி வண்டி வந்துருச்சே, போய் பிடி போ, போய். போ, ஒரு வேளை காதற, வாடி போலாம். தண்ணி வண்டியை ஓட்டு. அதை விட்டு இங்க ஆண்டி வந்து ஓட்டுறீங்க? ஏங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் சண்டை போடுறீங்க? ரொம்ப வலிக்குதா? இல்லங்க, லேசா சூட்டு வலிதான். பசங்களா ரெடி ஆயிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பாத்து போ, பாத்து போ. என்னங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போங்க. லேட் ஆயிருச்சுங்க. சாப்பிடு சாப்பிடு. சார், நான் ஒரு டாக்டர். என் பையன் என் கூட இருக்கிறது தான் சரி. என்னை விட இவனை வேற யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. சார், டாக்டரால தான் ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும்னா அப்போ உலகத்தில் எல்லாருமே டாக்டராக தான் இருக்கணும். இங்கே பாருங்க சார், இவங்க என் புள்ள மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ அதை விட அதிகமாக நான் வச்சிருக்கேன். அம்மாவால தான் குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். அப்படின்னா ஆம்பளை வளர்க்குற குழந்தைல சரியா வளருது இல்லையா? இதெல்லாம் சுத்த அம்பக் சார். சார், ஜெயனை என் கூட அனுப்பிச்சு வச்சுருங்க சார். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் பையன் கிட்ட பேசணும். உன் பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்கிக்கிற போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே உன்னைய யார் வச்சுக்கிறதுன்றது தான். அவங்க 2 பேரும் உன்னைய தாங்கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ யார்கிட்ட இருக்கணுன்ற முடிவை நான் உன்னைய கேட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு, நீ யார் கூட இருக்கணும்னு விரும்புகிற? உங்கள் அம்மா கூடயா இல்லை உங்கள் அப்பா கூடயா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸ்கூலில் நான் ஒரு ட்ராமா போடுறேன். என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. நான் உன் ஃப்யூச்சரை பற்றி பேசுனா நீ நாடகம் போடுறதை பற்றி பேசுகிற. ஓகே, 1 வாரம் கழித்து வந்து உன் முடிவை சொல்லு.
ரொம்ப தேங்க்ஸ் ஜட்ஜ் அங்கிள். ஆல் த பெஸ்ட். ட்ராமா பிரமாதமாக பண்ணணும். ஷியோர் அங்கிள். அம்மான்னு சொல்ல வேண்டியதானடா. அம்மா உன்னை நல்லா பார்த்துப்பேன். அந்த ஆளு கூட போனா உன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் ஜென். நான் உன் ஃபியூச்சர் பத்தி எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீ ஒரு பெரிய சர்ஜன் ஆகணும்னு ஆசைப்படுறேன்டா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ஒரு ட்ராமா போடுறோம். என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கு. ட்ராமாவா? என் பையன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றத பார்க்க வேணாமா? I'll definitely come. என்னைக்கு? கம்மிங் 24th. 24th எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. தெரியுமா? நீங்கள் இப்படி தான் ஏதாவது ரீசன் சொல்லுவீங்கன்னு. இல்ல. பாய்மா. ஓய். அப்பா கூட தான் இருப்பேன் ஜட்ஜுக்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. டேய் அவள் பயங்கர அடமெண்ட். நீ எது செஞ்சாலும் அது குத்தம் இது குத்தம் டார்ச்சர் பண்ணுவா. நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் அதே கட்டி அழுவாடா. பாரு ஜெயின், உனக்கு அப்பா பற்றி தெரியும்ல, நான் உன் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருக்கேன்னு தெரியும்ல. எனக்கு எல்லாமே நீ தானடா. டேய் உன்னை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணுங்கிறதாடா என்னோட ஆம்பிஷனு. அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும், உங்களுக்கு நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும். நான் என்ன ஆகணும்னு என்னை கேட்கவே மாட்டிங்களாப்பா? இல்லைப்பா, நான் வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த டைவர்ஸ்க்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்கப்பா. என்னப்பா நீ? பரவாயில்லப்பா. வர 24th ஸ்கூலில் நான் ஒரு ட்ராமா போடுறேன். அதை பார்க்க நீங்கள் கண்டிப்பாக வரணும். 24th அப்பாவுக்கு பெங்களூரில் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. சாரிடா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. அம்மா இங்க வாய. என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாய. என்ன விஷயம் சொல்லு. குழந்தை உதைக்குது. கைய வச்சு பாரு. இங்க இங்க இங்கதாம்மா. தொட்டு பாரு. ஃபீல் பண்றியா? தெரியுதா? குழந்தை உதைக்குது. இப்பவே ஜான்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ஆசையா இருக்குமா? ஜான்கிட்ட பேசுனியா? அவன் எப்போ வரானா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவான்ல. அக்கா எப்படி இருக்கீங்க? எங்கண்ட நம்ம கூட பரவாயில்லையக்கா. எங்க இடத்துல பிறந்த அரவாசி ஜனத்தோட அண்ணன் தம்பி தங்கச்சி உயிரோடு இருக்கிறமாண்டு கூட தெரியாம அலைஞ்சு கொண்டிருக்கணும். பாருங்க மாசமலர் படத்தை நான் முந்தியே பாத்துட்டேன். அதெல்லாம் அண்ணன் தங்க இஞ்ச அக்கா தம்பியோ. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். நீங்க தினமும் எவ்வளவு நேரம் போன்ல பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் உங்கள்ட கண்ணுக்கு என்ன தெரியலையோ? சார் உங்கள்ட மனுஷியையும் கூட்டி கொண்டு வந்திருக்கேன்னு உங்கள்ட அக்காட்ட சொல்லுங்க. நீங்கள் பிள்ளையோட கூட்டி சேர்ந்துட்டீங்களோ? அதிரிப்பா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. வேற ஏதாவது ஆர்டர் சார்? பேந்து வாங்கோ சார். கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்றாரு. இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணுவாராம். நீங்க போங்க. ஏன் மாமா, உங்களுக்கு சாப்பாடு, மாமிக்கு ஷாப்பிங். உங்களால என்னோட டிராமா ரிகர்சலே இன்னைக்கு போச்சு. திலீபா என்ன ஏதும் குறை நினைக்க கூடாது. உங்கள்ட மாமா தான் ஹோட்டலா தெரிஞ்சு கொண்டிருக்கார். ஊர் அக்காவை பாசத்தோட பார்க்க வந்தாருன்னு நினைச்சிங்களோ? மசால் தோசைக்கும் சட்னி வச்ச இட்லிக்கும் வெளிக்கிட்டு வந்த மனுஷர் இவர். உன்ற மாமி மட்டும் எதுக்கு சென்னைக்கு வந்தேன்னு நினைக்கிறேன்.
டி நகரே கனடாவை கழிக்கொண்டு போத்தான் இவள் எம்பசியில் இந்தியாக்கண்டு விசா கேட்கல பாண்டி பசார்னு தான் விசா கேட்டவள் அப்பா உங்கள்ட நெக்களுக்கு அளவில்லை கதியா சாப்பிடுங்க ரஜினி நீங்க போங்கோ ஒரு சின்ன அளவல் கேட்டியா வாருங்க இதுக்கு தான் சொல்றது அளவா சாப்பிடணும் ஆசைப்பட்டதெல்லாம் வாண்டு ஒரே நாள்ல திண்டால் இப்படி இவள் வேற அவசரம் இல்லைங்க இது சின்ன பிள்ளைங்கள உடுப்பு சரி போலாமா வா போவோம் அதே உடுப்பு எங்கண்ட பிள்ளைன்ற பிறந்த நாளுக்கு வேண்டது பிறந்த நாளே இறந்த நாளாச்சு எங்கண்ட பிள்ளைக்கு பார்க்குற ஜனமெல்லாம் நினைப்பினோம் குழந்தை செத்த கவலை கூட இல்லாமல் இவைகள் சந்தோஷமாக இருக்கணும் என்று நாங்கள் பகடி அடிக்கிறதே எங்கண்ட பிள்ளையை மறக்கத்தான் தனியாக இருக்கைக்க நாங்கள் ஒரு நாள் கூட சிரிச்சு கதைச்சதில்லக்கா ஓள் எப்போ பார்த்தாலும் கடாவிலே அழுது கொண்டு தான் இருப்பாள் இந்தியாவுக்கு இவளை கூட்டிக் கொண்டு வந்ததே ஒரு சேஞ்சுக்குத்தான் நமக்கு மட்டும் இப்படி நடக்கணும் என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை செல்லு வெடிச்சு சிதறி கப்பால்றது போல அழிச்சிடும் என்ன ஐயோ என்ன பாவம் செஞ்சிடும் பூர்ணாவேலே சாகணும் இப்ப நாங்க கதைச்சு கொண்டு இருக்க கூட எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல குண்டு வெடிச்சு கொண்டு தான் இருக்கும் இந்த உலகத்துல போர் என்ற பேரில அதிகாரம் அகதிகளை உருவாக்கி கொண்டே தான் இருக்கு எங்களை போல எவ்வளவோ பேர் சொந்த இடத்தை விட்டு உறவுகளையெல்லாம் இழந்து அகதியா எங்கட மண்ணை திரும்பவும் பாப்போமோ பார்க்க மாட்டோமோன்ட்டு உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு